வெல்கம் டு ஜேம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 3 சம் நம்பர் 10. சம் நம்பர் 10ல ராஜா ஹேஸ் ஹோட்டல். The following transaction took place in his business. Journalize them. So அவரோட business transaction journalize பண்ண சொல்லியிருக்காங்க. January 1 started business with cash rupees 3 lakhs. Started business with cash. நம்ம நிறைய என்ட்ரிஸ் பார்த்தாச்சு. இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம் நம்ம? Cash account data to Raja's capital account 3 lakh 3 lakh. Business started with cash. Cash account data to Raja's capital account. So அடுத்த transaction பார்த்தோம்னா January 2 purchased goods from Rajiv on credit. Purchased goods from Rajiv. Purchased goods na அது purchases. Purchases debit la தான் வரும் ஏன்னா அது expenses. So purchases account data 2 on credit ன்றதுனால ராஜீவ தான் நம்ம ராஜீவ தான் 2 ல எழுத போறோம் because Rajiv is a giver. So purchases account data to Rajiv account. Amount 1 lakh 1 lakh. Good purchased on credit. January 3rd cash deposited into bank. Cash deposited into bank னா நம்ம cash bankல deposit பண்றோம். bank வந்து receiver, cash pay பண்றோம். so bank receiver இருக்கிறதுனால bank account data to cash account. இங்க நம்ம cash pay பண்றோம் அதனால cash creditல வருது. amount 2 lakhs 2 lakhs. அடுத்த entry borrowed loan from bank. bankல இருந்து நம்ம loan borrow பண்றோம். so bankல இருந்து loan borrow பண்றபோது bank account data to bank loan account. ஏன்னா bank loan bank receive பண்ணிக்குது. so bank account data to bank loan account. இதுல நம்ம cash போட்டாலும் தப்பு இல்லை. so instead of bank நம்ம என்ன போட்டுக்கலாம்? cash account போட்டாலும் தப்பு இல்லை. so நம்ம கேஷாவும் ரிசீவ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம அக்கௌண்ட்லயும் நம்ம லோன் அமௌண்ட் அப்படியே நம்ம அக்கௌண்ட்லயும் போட்டுக்கலாம். ஸோ அதனால நம்ம அக்கௌண்ட்ல போட்டா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் லோன் அக்கௌண்ட். கேஷா ரிசீவ் பண்ணிருந்தா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் லோன் அக்கௌண்ட் போடலாம். இங்க அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால நம்ம இந்த ரெண்டுத்துல எது எழுதினாலுமே அது கரெக்ட் தான். 1 lakh 1 lakh. அடுத்தது January 22nd withdraw from bank for personal use. For personal use இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். so withdraw from bank for personal use னு கொடுத்திருக்காங்க இல்லையா? personal use னா என்ன? நமக்கு அது drawings. so drawings எதுல வரும்? டெபிட்ல தான் வரும். so bankல இருந்து பணத்தை நம்ம personal யூஸ்க்காக எடுத்ததுனால bank is a giver. இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம்? drawing account data to bank account. இங்க bankல இருந்து தான் எடுத்திருக்கோம். bank தான் giver. அதனால bank தான் நம்ம கிரெடிட்ல போடணும். drawing account data to bank account. so அடுத்த என்ட்ரி அடுத்த டிரான்சாக்ஷன். so இதை கொஞ்சம் கவனிங்க. amount paid to Rajiv in full settlement through NEFT 99,000. so இது கொஞ்சம் கவனிங்க. amount paid to Rajiv. so இதுக்கு முன்னாடி ராஜீவ் கிட்ட என்ன பண்ணிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். so இப்போ January 2nd பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் நம்ம எப்போ செட்டில் பண்றோம்? January 23rd செட்டில் பண்றோம். பே பண்றோம். so பே பண்றதுனால கேஷ் நமக்கு வந்து கிரெடிட்ல வரும். பட் ஆனா இங்க நம்ம பேங்க் மூலமா NEFT-னா அது பேங்க் டிரான்சாக்ஷன். ஓகேவா? so NEFT-னா நம்ம த்ரூ பேங்க் மூலமா நம்ம சென்ட் பண்றதுக்கு பேர் தான் NEFT. RTGS, NEFT இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேங்க்ல இருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் சென்ட் பண்றதுக்காக இருக்கிற ஒரு டூல்ஸ். so இப்போ அமௌண்ட் போயிட்டு ராஜு இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஃபுல் செட்டில்மெண்ட் வந்தாலே நம்ம என்ன வரும்னு சொல்லியிருக்கோம்? இங்க டிஸ்கவுண்ட் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஃபுல் செட்டில்மெண்ட் வந்தாலே என்ன இருக்கு? இங்க டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே, இப்போ அமௌண்ட் பே டு ராஜீவ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் சொல்லும் பொழுது ராஜீவ் இஸ் அ கிவர் ஆர் ரிசீவர்? ராஜீவ் இஸ் அ ரிசீவர். நம்ம பே பண்றோம், ராஜீவ் ரிசீவ் பண்ணிக்கிறான். இப்போ ராஜீவ் அக்கௌண்ட் டேட்டா டு இங்க நம்ம பேங்க் மூலமா பே பண்றதுனால நம்ம வந்து கேஷ் எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? பேங்க் டு NEFT கொடுத்ததுனால நம்ம கேஷ் எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? பேங்க். என் கையில இருந்து அமௌண்ட் போகாது, பேங்க்ல இருந்து அமௌண்ட் போகும். பேங்க் தான் கிவர். சரியா? சோ ராஜீவ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இங்க ஃபுல் செட்டில்மெண்ட் சொல்லும்போது கண்டிப்பா அதுல டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ எவ்வளவு டிஸ்கவுண்ட் சொல்லி பார்த்தோம்னா இப்போ இங்க ராஜீவுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ராஜீவ்கிட்ட நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ராஜீவுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 1 lakh.
1 lakhல நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட்டா கொடுக்குற அமௌண்ட் எவ்வளவு 99,000 தான். அப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளவு 1000. இப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளவு 1000. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் நாம ரிசீவ் பண்றோம். நான் 1 lakh கொடுக்க வேண்டிய இடத்துல 99,000 தான் பே பண்றோம். 1 lakh பே பண்ண வேண்டிய இடத்துல 99,000 பே பண்ணும்போது அந்த 1000 rupees என்னது நமக்கு இன்கம். ஸோ அப்போ அது எதுல வரணும், கிரெடிட்ல வரணும். அப்போ ராஜு அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்ல எந்த குழப்பம் இருந்தாலுமே எங்கே நம்ம கேஷ் ஆர் பேங்க் எழுதுறோமோ அங்கதான் டிஸ்கவுண்ட் வரணும். ஸோ இங்க நம்ம பேங்க் கிரெடிட்ல எழுதுறதுனால டிஸ்கவுண்ட் எங்க வரும், நமக்கு கிரெடிட்ல தான் வரும். ஸோ ராஜுவுக்கான அமௌண்ட் 1 lakh, இதுல நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து 99,000 த்ரூ பேங்க், டிஸ்கவுண்ட் கிடைச்சது 1000. ஸோ பே டு ராஜு ஃபுல் செட்டில்மெண்ட், இன் ஃபுல் செட்டில்மெண்ட் பே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி 25, paid club bill of the proprietor by check. Paid club bill of the proprietor. Proprietor na யாருங்க? Proprietor na owner. Proprietor na owner. So ஓனருக்கான club bill பே பண்ணிருக்காங்க செக் மூலமா. அப்ப இது என்னது? இது ஓனரோட பர்சனல் அக்கௌண்ட். ஓனரோட பர்சனல் அக்கௌண்ட் சொல்லும்போது பர்சனல் எக்ஸ்பென்சஸ், இது ஓனரோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ். கிளப் பில்ன்றது அவனோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ ஓனரோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் சொல்லும்போது அது நமக்கு என்னது, டிராயிங்ஸ். ஓகேவா? அப்ப இதை நம்ம என்ன எழுத போறோம், டிராயிங்ஸ். ஆனா அமௌண்ட் கேஷா கொடுக்கல, செக் மூலமா கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க நம்ம என்ன எழுதணும், பேங்க் தான் எழுதணும். ஸோ இப்ப என்ன என்ட்ரி இதுக்கு, டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், பெய்ட் கிளப் பில் ஆஃப் த ப்ரொபரேட்டர். ஓகே. அடுத்தது 26, பெய்ட் எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப் த ப்ரொபரேட்டர்ஸ் ஹவுஸ் த்ரூ டெபிட் கார்டு 2000. ஸோ இங்கேயும் நம்ம பார்த்தோம்னா இந்த டிரான்சாக்ஷனை நம்ம கரெக்டா படிச்சோம்னா ப்ரொபரேட்டர்ஸ் ஹவுஸ் அவர் வீட்டுக்கான எலக்ட்ரிசிட்டி பில்ல பே பண்ணியிருக்காங்க டெபிட் கார்டு மூலமா. அப்ப இது என்ன டிரான்சாக்ஷன், இதுவும் அவரோட பர்சனல் யூஸ் தான். கரெக்டா? ப்ரொபரேட்டர்னா ஓனர், ஓனரோட பர்சனல் யூஸுக்காக டெபிட் கார்டுல இருந்து அமௌண்ட் என்ன பண்ணிருக்காங்க, பே பண்ணிருக்காங்க. ஸோ பர்சனல் யூஸுக்காக எடுத்ததுனால அப்ப இந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட், நமக்கு டிராயிங்ஸ் தான். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு, இங்கேயும் த்ரூ என்னது, டெபிட் கார்டு மூலமா தானே பே பண்ணிருக்காங்க. அப்போ கேஷ் வந்து பேங்க்ல இருந்து தானே போயிருக்கு. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட், டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அடுத்த என்ட்ரி 31, லஞ்ச் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ காஸ்ட் டு சேரிட்டி. சேரிட்டினா என்னது, தானமா லஞ்ச் ப்ரொவைட் பண்ணி. ஸோ அவர் ஹோட்டல் பிசினஸ் தானே பண்ணிருக்காரு. இங்க அவரோட கூட்ஸ்ன்றது தான் லஞ்ச் இல்லையா. அவரை எதை சேல் பண்றாரோ அதுதான் கூட்ஸ், எதை பர்ச்சேஸ் பண்ணி எதை சேல் பண்றாரோ அதுதான் கூட்ஸ். இங்க அவரோட சேல்ஸ் ஐட்டம் என்னது, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான். ஸோ அதை அவர் சேரிட்டிக்காக கொடுக்குறாரு, தானமா கொடுக்குறாரு. ஓகே. ஸோ அமௌண்ட் ₹1000. இப்போ சேரிட்டின்றது பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து என்னது, அது எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸ் எடுத்துக்கலாமா. அப்ப சேரிட்டி எதுல வரணும், நமக்கு டெபிட்ல வரணும். சேரிட்டி வந்து அவங்க கேஷா கொடுக்கல, என்னவா கொடுத்துருக்காங்க, கூட்ஸா கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்திருக்கோம் டிராயிங்ஸ் கூட கூட்ஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம், பர்ச்சேசஸ் தானே எழுதுவோம். ஏன்னா பர்ச்சேசஸ்ல இருந்து அந்த அமௌண்ட் என்ன ஆகும், கம்மி ஆகும். அதனாலதான் பர்ச்சேசஸ் நம்ம என்ன பண்றோம், கிரெடிட் பண்றோம். புரியுதா? சோ அப்ப இங்கேயும் இது வந்து கூட்ஸா கொடுக்கறதுனால நம்ம இங்க எழுதும்போது சேரிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ இங்க எங்கெல்லாம் வந்து கூட்ஸ் வந்து எடுத்துக்கிறோமோ அதுக்கு அந்த கூட்ஸுக்கு பதிலா எந்த ஒரு கேஷும் நமக்கு வந்து கிடைக்காதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம பர்ச்சேசஸ் கிரெடிட் பண்ணணும். சரியா? நம்ம டிராயிங்ஸை கூட்ஸா எடுத்துக்கும் போது அதுக்கான எந்த கேஷும் கிடைக்க போறது இல்லை. ஸோ அது நம்ம கிரெடிட்ல எழுதுவோம். அதே மாதிரி நீங்க சேரிட்டியும் கூட்ஸா கொடுக்கும் போது அதுக்கான எந்த ஒரு கேஷும் கிடைக்காது. ஸோ பர்ச்சேசஸ்ல இருந்து அந்த அமௌண்ட் என்ன ஆகும், நமக்கு டிடக்ட் ஆகும். அதனால நம்ம பர்ச்சேசஸ் என்ன பண்றோம், கிரெடிட்ல எழுதுறோம். ஸோ சேரிட்டி அக்கௌண்ட் ஏதாச்சும் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எங்கெல்லாம் கூட்ஸா எடுத்துக்கிறோமோ அப்போ பர்ச்சேசஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் 31, பேங்க் லீவ் சார்ஜஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட். ஸோ பேங்க் லீவ் சார்ஜஸ்னாலே அது எக்ஸ்பென்சஸ் தான். லாக்கர் ரெண்ட்டுக்கான சார்ஜஸ், பேங்க்ல நிறைய பேர் லாக்கர் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரெண்ட் வந்து பேங்க் எடுத்துக்கிறாங்க. அப்ப நமக்கு அது என்னது, எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கான என்ட்ரி என்ன எழுத போறோம், எக்ஸ்பென்சஸ்னாலே டெபிட் தான். ஸோ அது நாமினல் அக்கௌண்ட்ல, எக்ஸ்பென்சஸ்னால டெபிட்ல எழுத போறோம். பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். நல்லா கவனி, இது நம்ம கேஷாலாம் கொடுக்க மாட்டோம், நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க இல்லையா. அப்போ அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கும் போது அக்கௌண்ட் பேங்க் வந்து கிவர். ஸோ பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ இப்போ இதுக்கான என்ட்ரி இதுதான். அமௌண்ட் 1000 பேங்க் லாக்கர் ரெண்ட் பெய்டு. ஓகே, தேங்க்யூ.